श्री गुरुभ्यो नमः अस्मद्गुरुभ्यो नमः अस्मत्परमगुरुभ्यो नमः नमो गुरुभ्यो श्रीमभ्य परमेभ्यो नमो नमः श्री वेंकटेश करुणामृत सेकलब्धवेदन्देति बुधाय बुधोत्तमाय श्री वैकानदस्य महाद्येतागराय श्री श्रीनिवास गुरवे महिते नमो नमः श्री सुंदरनाथ करुणामृत सेकलब्ध वेदांदेति बुधाय बुधोत्तमाय श्री वैकानदस्य महाद्येतागराय श्री संतान श्रीनिवास नरसिंह गुरवे महिते नमो नमः माता पिता युवतयस्तनजा विभूति सर्वं यते नियमेन मजं वदानाम् आद्यस्य न कुलपतेर्वकुलाभिरामं श्रीमत्तदङ्गुलिखनं प्रणमामि मूर्धना भूतं दरत्महताक्वय भट्टनाथ श्रीभक्तिसार कुलशेखर योगिभान् भक्ताङ्ग्रेण परकाल यतीन्द्रमिश्रान् श्रीमत्पराङ्गुजमुनिं प्रणतोत्य नित्यं गुरुमुखमनतीत्य प्रातवेदानशेषान् नरपति परिक्लिप्तं तुल्कमाता दुदामः सुशरममरवन्द्यं रङ्गनाथस्य साक्षात् द्विजकुलतिलकन्तं विष्णुचित्तं नमामि वैकानसान्वयपयोध्यकन्या श्रीविष्णुचित्तविमलाङ्गदरत्नदीपाः अर्चा स्वयंवरसभान्यरदिव्यदेका गोतात्यगत्य किल भागवता गृहस्थां श्रीयப்பதியான பகவான் இன்றைய நன்னாள் மார்கழி மாதம் 11ஆம் நாளாக மலர்ந்து எம்பெருமாட்டி சாதித்த பாசத்தை சேவித்து அனுசந்தானம் பண்ணுவோமாக. இன்றைய நன்னாளில் எம்பெருமாடிய விசேஷமான நன்னாள் 11ஆம் நாளானது ஞாயிற்றுக்கிழமை மலர்ந்து எம்பெருமாடிய கிருபாகடாட்சி வைகுண்ட ஏகாதசி உற்சவம் இனிதென நிறைவேறி கொண்டிருக்குது. இன்றைய நன்னாள் ஆழ்வார் மோட்சமாக எம்பெருமான் அருள் பாலிக்கின்றார். ரொம்ப விசேஷமான நன்னாள். அந்த நாளில் இந்த அதிகாலை வேளையில் எம்பெருமானை உகந்த அந்த திருப்பாவை சேவித்து நாம் அனுசந்தானம் செய்வோமாக. கட்டு கரவைகள் கணங்கள் பல கறந்து செட்டா திரு சிறு செய்யும் குட்டவல்லாது கோபலம் பொற்கொடியே புட்டவல்குள் புனமையிலே போதராய் சுட்டத்து தொழிமாறெல்லாம் வந்து நிட்டம் வந்து மகிழ்வண்ணன் பேர் பாடு சிட்டாதே பேதாதே செல்வ பெண்ணாட்டி நீ எட்டக்கிறங்கும் வேறேரோரம்பாவா என்று பிராட்டியார் சாதிக்கின்றார். என்ன அற்புதமான கற்று கரவைகள் கரங்கள் பல கறந்து பாசுரத்திலே பிராட்டின சார் கற்று கரவைகள் இந்த மாதிரி எம்பெருமாட்டிய அனுகிரகத்தாலே அதிகாலை வேலை நாம் நீராடிவிட்டு எல்லா பசுக்களும் அந்த பால் கறக்கும் பொருட்டு கட்டு கறவைகள் கலைகள் பல கறந்து அதை கறந்த பசு மாடுகள் எருமை குட்டிகள்னால் பால் கறக்கணும். அந்த பால் கறக்கிறதுக்கு முன்னாடி கண்ணுக்குட்டி போய் நக்கினாதான் பால் கறக்க முடியும். அப்படி கண்ணுக்குட்டி பால் நக்கணுமேன்னு ஏங்கின்னு இருக்கு பசு மாடுகள் கண்டுகள் எல்லாமே. கண்டுகள் எப்போ பால் கொடுப்பான்னு ஏங்கிறது, பசு மாடு எப்போ பால் கொடுப்போன்னு ஏங்கிறது. இப்படி கண்ணுக்குட்டி பால் கொடுக்கும் பொருட்டு பால் குடிக்கவில்லையேன்னு ஏக்கத்தில் அந்த காம்பிலிருந்து பால் தானாக சொருங்கி வருகிறது. ஏற்கனவே ஆயர்பாடி கிராமத்திலே பால் வெள்ளம் பக்தி வெள்ளம் மிதந்து அந்த வெள்ளத்திலே மிதந்திருக்கிறார். அப்படி வெள்ளம் சிறந்த ஆயர்பாடி கிராமத்திலே அந்த மாட்டுக்கு அந்த பால் ஒங்கி உலகம் அந்த உத்தமனை பெருபாடி நாதனை நம்பி விசேஷமான எம்பெருமானை செவிக்குமாறு பொருட்டுகிறார். கட்டு கரவைகள் கரங்கள் பனகரந்து செட்டாருக்கு சரி சென்று செரு செய்யும் அந்த செருக்கே இல்லாமல் இல்லை. நல்ல அவசியம் என்ன தெரிஞ்சுக்கணும்னா, இந்த பசுமாடு மடியில் பால் தானாக கறக்குதுன்னா எம்பெருமானத்தில் நாம் நைச்சான சந்தானத்தோடு பக்தியோடு சிரத்தையோடு நாம் ஆராதனம் செய்தோமானால் மயர் வர மாதிரம் அல்லப்பட்ட பெருமான் கிங்கினி வாய்க்கொண்ட பெருமான் மணிவண்ணன் கனிகண்ணன் ஒப்பில்லாப்பன் நீலமேக சியாமலன் அவன் நமக்கு அருள் பாலிப்பான்கிற உத்தமமான தாத்பரியத்தை எப்படி அந்த பசுமாடு மடியிலிருந்து பால் சொடிகிறதோ அதுபோல பக்தி மனத்தோடு எம்பெருமானை இந்த அதிகாலையை நாம் செவிக்கும் என்று தூணி மாறி கூவி அழைக்கின்றார். என்ன வாத்சல்யம் பாருங்க. பசுக்கள் கூட்டம் கூட்டமாக திரிந்து எத்தனை பசுக்கள் என்று எண்ணியமானாது. என்ன பாருங்க, எத்தனை விதம் ஒரு கூட்டம் இருக்குது, இல்லை எத்தனை பேர் இருக்குன்னு கண்டுபிடிக்க முடியுமோ அதுபோல் பசுக்கள் கூட்டம் கூட்டமாக இருக்குது. வேதபாகம் என்ன சொல்லிருக்கு? தானியம் தனம் பகும் பசுபுத்திரலாபம். பக்தியிலே எம்பெருமாடி நைச்சான சந்தத்திலே தனி ஒருத்தன் பக்தியோடு என்ன அகந்த வந்துருமா, மொத்த பேரையும் அழைச்சின்னு போய் பக்தி ஸ்ரத்தையோடு சிவைக்கும் மட்டும்தான் கூட்டம் கூட்டமாக இருக்க பசுக்களை எந்த பசு எத்தனை பசுன்னு கணக்கெடுக்க முடியுமோ கணக்கெடுக்க முடியாத பசுக்கள் தன் கண்டுகளுக்கு எப்படியெல்லாம் பால் கொடுக்க ஏங்கின்னு இருக்குதோ அந்த ஏங்குற வேளையில் அந்த பால் தானாக சொரிகிறது. அந்த தானாக சொரிகிற வெள்ளமாக பெருக்கிறது. ஒரு பக்கம் அந்த பாலுடைய வெள்ளம், ஒரு பக்கம் பக்தர்கள் கூட்டமாக நம்முடைய கூட்டம், மறுபக்கம் பக்திமான்கள் கூட்டம். இப்படி முப்பெரும் வெள்ளத்தில் மிதந்து கொண்ட கண்ணன் நீலமேக சாமனனை எம்பெருமான் செய்திவனைக்கிறார். குற்றமில்லாத கோவிந்தன் குற்றமே எம்பெருமானுக்கு
எந்த ஸ்ரீயப்பதி கண்ணனை சொல்கிறா பிராட்டி, அவனுக்கு நோ இல்லை தப்பு குற்றம் அப்படின்னா என்னன்னு இது வரைக்கும் அர்த்தமே தெரியாதாம். குற்றமில்லாத பொற்கடியே. அதுபோல அந்த எம்பெருமானுக்கு பிரியசிகியாக இருக்கக்கூடியவளே, எந்த விதமான குற்றம் பண்ணாதவளே, அவனிலே பக்தியாக இருக்கக்கூடியவரே, நீராட சொல்லி கூவி அடைக்கின்றார். குற்றமில்லாத கோவர்தம் பொற்கொடியே. புட்டவன் அந்த புற்றில் இருக்கிற பாம்பு எப்படி சீற்றத்தோடு வருமோ அதுபோல பக்தி பரவசத்தோடு வரக்கூடியவளே. புட்டவன் புனமயிலே. என்ன மயில் மழை பெஞ்சுனா அழகாக தோகை விரிச்சாடுமா, அப்படி தோகை விரிச்சது உன்னை பக்தியானி தலைவிரிச்சு ஆடி எம்பெருமான அசத்தக்கூடிய உத்தமமான பாக்கியசாலியே, என்னெல்லாம் போற்றக்கூடிய சுட்டத்து தொழிமாறு எல்லாரும் மொத்த பேர் நாங்கள் வந்திருக்கோம். உன்னை ஆசைப்பட்டு உன்னை கூவி அடைக்கணும், இன்னும் எந்திரிக்க மாட்டேங்கிறியே, இன்னும் குளிக்க மாட்டேங்கிறியே அப்படிங்கிற பக்தியோடு முற்றம் புகுந்து நின் முட்டம் அந்த முட்டத்தில் நின்று கூவி அடைக்கின்றார். என்ன சிற்றாதே பேசாதே செல்வ பெண்டாட்டி. சிற்றாதே பேச என்ன அர்த்தம்? செல்லமாக கூப்பிட்றா. அடி குழந்தை சவிக்குமா இருக்கியாடி அப்படின்னு கேட்டால் தப்பான அர்த்தமா என்ன? செல்லமாக கூப்பிடுறது. ஒரு குழந்தை வந்துட்டு யாரா? எங்கள் அப்பா வந்திருக்க. ஒரு குழந்தை எங்கள் அம்மா வந்திருக்கா. இவன் பெத்த குழந்தை அப்பான்னு சொல்லி கொழுந்தும்போது என் பெருமாட்டி செல்வ பெண்டாட்டியும் கூப்பிடப்படாத. அடி பெண்ணே, அழகின் நாயகியே, எல்லா விதமான ஆபணம் தரிக்கக்கூடிய யோகியதை உள்ளவளே, அனைத்தும் மறந்து கண்ணன் மேல பக்தியாக ஸ்ரத்தையாக உறங்கக்கூடிய எம்பெருமாட்டின் வாத்சல்ய குணானுபவங்களை தரிக்கக்கூடியவளே செல்வ பெண்டாட்டி. ஏற்றைக்கும் ஏழில் இந்த எப்பேற்பட்ட வாசுதேவனை கண்ணனை நீலமேக சாமனை மயர்வர மதிலம் அல்லப்பட்ட பெருமானை நாம் துதித்து ஆடி பாடி அகமகிழ்ந்து எம்பெருமானை நாம் வணங்க வேண்டும். இந்த அதிகாலை வேளை நீலமேக சாமனை எம்பெருமாட்டியோடு அனுகிரகம் பண்ண வேண்டும் போயும் பொருட்டு பிராட்டி எம்பெருமானே என்ன விசேஷம் பாருங்க. வாத்சல்யேன விரதம் பூக்ஷம் யக்ஷேன வினசதி தகத்தகாயமான வேளாயமான குமுகுமாயமான சார்தூலகாரகான் இந்த வேதங்கள் கூறுகின்றன. அதுபோல எம்பெருமான் விசேஷமான வாத்சல்யம் எம்பெருமான் மாலே மணிவண்ணனாகிய பெருமான் சுட்டத்து தொழிமாறெல்லாம் உன் முற்றம் புகுந்து. இந்த இடத்துல பாருங்க, ஏகாக்கிர சித்தம் ஒரு பக்தியான நிலையாக ஒரு கை தட்டினா ஓசை வருமா, ரெண்டு கையும் தட்டினா ஓசை வரும். அதுபோல கூடியிருந்து மொத்த பேரையும் அழிச்சுன்னு போய் எம்பெருமானை நினைத்து மாலே மணிவண்ணனாக பெருமாளை நினைத்து நீலமேக சாமனை நினைத்து கண்ணனை நினைத்து. எம்பெருமான் எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கான் கண்ணன். முன்னொரு காலத்தில் கிருஷ்ணாவதாரம் எடுக்கும்போது கம்சனால் ஏவப்பட்ட அத்தனை கட்டங்கள் தவிர்த்து எல்லாத்தையும் ஜெயிச்சு வந்திருக்கான். அப்பேற்பட்ட கண்ணனை எவ்வளோ தம்சம் ராஜாதி ராஜனை ஸ்ரீமன் ராஜாதி ராஜம் அகில ஜெகநாஜக பத்மஜன பூர்ண குணபலித ஜாஜல்யமான என்றெல்லாம் போற்றக்கூடிய கண்ணனை நினைத்து உருகி பிரார்த்தித்து இந்த அதிகாலை வேலை நீராடி நாம் அனைவரும் ஒன்று கூடி ஒவ்வொரு பாசத்தையும் பிராட்டி என்ன சாதிக்கின்றா? தினந்தோறும் காத்தால் எழுந்துருங்கோ, ஸ்நானம் பண்ணுங்கோ, அவாவால் கொண்ட சின்னத்தை எடுத்துக்கோங்கோ, எம்பெருமான ஸ்தோத்திரம் பண்ணுங்கோ, அந்த திருப்பாவை செவிங்கோ, எம்பெருமான் அனுகிரகம் பண்ணான். ஏன் திருப்பி திருப்பி மொத்த பேரும் அழிச்சுங்களா? தான் ஒருத்தி மட்டும் எம்பெருமான்கிட்ட போகப்படாது, மொத்த பேரும் போய் பெருமாள் செவிக்கணுமே. அந்த கிருபாகடாட்சம் லீலா வினோதம் நமக்கு அனுகிரகம் பண்ணமே. எம்பெருமான் பாருங்க, காடு மேடு எதுவுமே பார்க்காம, உயர்ந்தது தான் எதுவுமே பார்க்காம மழை பெஞ்சுன்னா இங்கே மட்டும் மழை பெய்யுது, மேட்டுகளை மழை பெய்யல, பள்ளத்து மேலே வித்தியாசம் பார்க்குறதோ அதுபோல் நம் பக்தியானது எந்த இடத்திலும் செதவிடாமல் நபக்திமான் நகஞ்சனஹா என்ன சொல்லியிருக்கு? எம்பெருமானது பக்திங்கிற வெள்ளமானது மேடு பள்ளம் பார்க்காம உயர்ந்தது தான் பார்க்காம ஸ்ரத்தையோடு பார்க்கும் பொழுது எப்படி வித்தியாசங்கள் இல்லாமல் மழை கொட்டுறதோ அதுபோல் நம் பக்தியாக கண்ணனை நாம் வித்தியாசம் இல்லாமல் செவிக்க வேணாமா என்று உத்தமமான எண்ணத்தை மொத்த பேரையும் அழிச்சுன்னு போய் எம்பெருமானை செவிக்கணும். உத்தமமான எண்ணத்தை கோதை பிராட்டை சாதிக்கின்றானா அவ்வளவு நாம் செல்ல வேண்டாமா? ந பக்தி ந குர்யந்த திவ்யா கடக்ஷீத கராவலக்னம். அந்த லக்னம் எப்படி இருக்கணும்? சுதின லக்னம். அந்த அதிகால வேலையில் அந்த பிரம்ம முகூர்த்தத்தில் எம்பெருமாட்டியை எப்படி பசுக்காம்பில் பால் தானாக கரைஞ்ச பசு வெள்ளம் அந்த பால் வெள்ளம் பொங்குகிறது அதுபோல் நம் பக்தி வெள்ளம் பொங்கி ஸ்ரத்தையோடு எம்பெருமானை செவிக்கும். சிந்தனைக்கினியான் என்னை பார்க்க வந்திருக்கேடா, என்னை சேவிக்க வந்திருக்கேடா, உங்களை விடவே மாட்டேன், உங்களை ரட்சணை பண்ணுறேன் அப்படின்னு எம்பெருமான் சாதிக்கின்றான். அந்த உத்தமமான வாக்கியம் அவன் வாயால் உதிர்ந்து நாம் ரசிக்க வேண்டாமா, நாம் பூஜிக்க வேண்டாமோ என்று அழைத்து பிராட்டி என்ன சொல்லுக? வாத்சல்யேன வினயதோ பூர்வம் வினயஸ்ய கர்மணி தூபம் நகன்மா அனுஷ்டானசீலனாக ஆச்சாரசீலனாக உத்தமோத்தமனாக எம்பெருமானை வைகுந்தனை ஆடி பாடி அவனை செவிக்கும் பொருட்டு மயர் வரமதின அருளப்பட்ட பெருமான்
கிங்கினி வாய்க்கொண்ட பெருமான் மாலனோ மணிவண்ணனோ கணிகண்ணனோ ஒப்பலையப்பனோ திருவேங்கட தமுதனாகிய பெருமான் நெண்டெல்லாம் போட்டக்கூடிய எம்பெருமானை நினைத்து ஸ்ரீயப்பதியான பகவான் பிராட்டிபூர்வமாக இந்த அதிகார வேலை செல்வ பெண்டாட்டிங்கள் என்ன செல்லமாக பெண்டாட்டின்னா தப்பான வார்த்தை யாரும் எடுத்துக்கப்படாது அந்த செல்லமாக இருக்கக்கூடிய பிரார்த்தனை பூர்வமாக எம்பெருமாட்டி ஓரான் வழியாக நாயகன் சொல்லக்கூடிய எம்பெருமான் ஸ்ரீயப்பதியமான கண்ணன் அவனை நினைத்து உள்ளலா முருகி குரல் தடுத்து நாத்தழும்ப கண்ணநீர் பாசோலே அந்த கண்ணுடைய நாமாவளியை சொல்லி 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 பிரார்த்தித்து ஸ்ரீயப்பதியான கண்ணன் ரட்சிப்பான் என்ன அபராதம் பண்ணிருக்கே ஏ பிரபு எனக்கு ரட்சணம் பண்ணும் அப்படின்னு நினைக்கும் போது அபராதமே பண்ணாது நம்மை நாம் அவன் திருவடியிலே சரணாதின் போது மஜர் வர மதிலும் அருளப்பட்ட பெருமான் கிங்கினிவாய் பெண்ட பெருமான் மாலே மணிவண்ணனாகி பெருமான் நம்மை காப்பான் அவன் வழி சென்று எம்பெருமானை நாம் சேவிக்க வேண்டும் செல்வ பெண்டாட்டின்னு சொல்லும்போது அந்த என்ன ஸ்ரத்தன மேலே என்ன அபிமானம் என்ன வாத்சல்யம் என்ன காருண்யம் எம்பெருமான் நம்மை அழைக்க மாட்டானோ அந்த பக்தி சித்தியோடு நம்ம போயிருக்கிறோமே நம்ம கூவி அழைக்க மாட்டானா அப்படி எம்பெருமான் சிந்தனைக்கு நம்மை நினைத்து சிந்திக்கும் பொருட்டு அந்த அதிகால வேலையிலேயே நாம் அனைவரும் எப்படி பசு போல அந்தந்த கர்மாக்கள் அந்தந்த வேலைகள் அதுகள் எப்படி செய்தோ அதுபோல நாம் அந்தந்த வேலைகளை செய்து அவன் பக்தி ஸ்ரத்தையோடு அவனை சிந்தனைக்கு மனம் குளிர மெல்ல எழுந்து அரியன்ற பேரரவனு சென்ற பாசத்து மேலே சொல்லியிருக்கோம் அந்த ஹரிங்கிற சப்தத்தோட எம்பெருமான் நாமாவளி சொல்லிக்கொண்டு அந்த வியாசி என்னென்ன பூரமோ என்ன வியாஜம் எம்பெருமான் பரங்கிற வாத்தியம் நமக்கு அனுகிரகம் பண்ண போறோன்னா அந்த பரங்கிற அனுகிரகம் கிடைக்கணும்னா அவனை சோத்திரம் பண்ண வேண்டாமா இப்படி படுத்துருக்கே எல்லாம் அவ வேலை செஞ்சிருக்க பசுமாடையேந்து அது வேலை செய்கிறது அந்த பால் தானா கறந்து உடையிறது அதுபோல நாம் மொத்த பேரும் சேர்ந்து போய் எம்பெருமானை நினைத்து சிந்தனைக்கு நினைத்து மயர் வர மதிலும் அலப்பட்ட பெருமானை நினைத்து சிந்தித்தோமானால் ஆண்டாள் சாதிக்கின்றாள் இன்றைய தினத்தில் எம்பெருமானை ஸ்தோத்திரம் பண்ணியா சிந்திச்சாயா சிந்திக்கணும் அவனுடைய பாசுரத்தை நம்ம அனுசந்தானம் பண்ணணும் அவனை பிரார்த்திக்கணும் தெரிந்தது தெரியாதது பார்த்தது பார்க்காது அனைத்தும் எப்படி காடு மேடு வெள்ளம் என்ற வித்தியாசமெல்லாம் மழை பொழிகிறதோ அதுபோல நாமும் அந்த பக்தி ஸ்ரத்தையோடு கோவிலுக்கு போகிறோம் அவாய பாப்பால் இவா என்ன பாப்பால் எந்த எண்ணம் வேணாம் செஞ்சால் அந்த சஞ்சலமே வேண்டாம் நீ சன்னதி ஆலயத்துக்கு போகிறாய் இறைவனை பார்க்கின்றாய் ஏகாகிரஜம் ஒரு முனையோடு எம்பெருமானை சிந்தனைக்கு நினைத்து தூஜோமாய் வந்து தூமலர் தூவி தொழுது அந்த எம்பெருமானை தூயமான எண்ணத்தால பக்தியால ஸ்ரத்தையால இந்த புவனலோகமே அதிரும்படி பக்தி எண்ணத்தோடு எம்பெருமானை நாம் செவித்தோமானால் கண்ணன் ஒருபோதும் கைவிடுவதில்லை அப்ப கண்ணனாகிய மணிவன் இந்த நன்னாளில் ஞாயிற்றுக்கிழமை வரக்கூடிய நன்னாளில் விசேஷமான தாற்பயம் பாருங்க. இன்னைக்கு என்ன விசேஷம்னா அந்த ஆழ்வார மோட்சம் விசேஷமான உற்சவம் என்று நடைபெறுகிறது. அப்படி ஆழ்வார மோட்சம் எப்படி ஆழ்வாருக்கு இந்த மோட்சம் கொடுத்தாரோ அதே போல் இன்று நாம் எம்பெருமானை நாம் செவித்தோமானால் நமக்கு மோட்சத்தை கொடுத்து எம்பெருமானிய தியாஜ்யமான அந்த பரங்கிற அனுத்தை கொடுத்து நம்மை வாழ வைப்பான். அவன் திருவடிகளே நாம் சரணாகதி அடைவோமாக. ஜயக்காந்தாய கல்யாண நிதயேனதயத்தினாம் ஸ்ரீ வெங்கட நிவாசாய ஸ்ரீனிவாசாய மங்களம். லக்ஷ்மீ வல்லப சங்கல்ப வல்லபாய மகாத்மனே ஸ்ரீமத் விகனசே பூஜான் நித்யஷ்டேத் நித்யமங்கலம். திருவாடி பூரத்து ஜகத்துதித்தாள் வாழியே திருப்பாவியம் பொதும் செப்பினாள் வாழியே பெரியாழ்வார் பெற்றெடுத்த பெண்பிள்ளை வாழியே பெரும்புதூர் மாமனுக்கு பின்னாளால் வாழியே 143 வரைத்தாள் வாழியே உஜடரங்கற்கே கண்ணி உகந்தளித்தாள் வாழியே மறுவாடும் திருநல்ல வடநாள் வாழியே வன்புதுவை நகர்கோதை மலர்ப்பதங்கள் வாழியே ஆண்டாள் திருவடிகளே சரணம்.